இது சாதாரண மேக்ஸ் இல்ல மேடம், டான்சிங் மேக்ஸ். டான்சிங் மேக்ஸா? மேடம் டான்சிங் மேக்ஸ்ன்றது ஒரு கலை மேடம். நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன்னு சொல்லுங்க. யோகா பண்ணிட்டு இருக்கீங்க டென்ஷனை குறைக்க. 1 2 3 4. இப்ப அதே 4 தான் சார். 4 5 6. இப்ப தாமரையா சார்? 5 5 10 2 12. இப்ப சிரிக்கும் தாமரையா சார்? இல்ல மேடம். 10 32 2 மொத்தம் 44. சார் இது ஸ்கூலு, இப்படிலாம் மேக்ஸ் சொல்லி தர கூடாது. ஓ பரவாயில்ல மேடம். நான் இத உலக லெவல்ல மேக்ஸ்ல ஒரு புரட்சியை உண்டு பண்ணி கண்டிப்பா ஒரு நோபலாச்சு வாங்கலாம்னு இருக்கேன் மேடம். அட்லீஸ்ட் ஒரு ஆஸ்கராச்சு கொடுப்பாங்கல்ல. சார் நான் சொல்றது உங்களுக்கு புரியல சார். இப்ப நான் டெஸ்ட் பண்ற பாருங்களேன். ஏன் ஆழியா, உன்கிட்ட 30 ரூபாயா கொடுத்தா மூணாவது நாள் உன்கிட்ட எவ்வளவு இருக்கும்? பிஸ்கெட் வாங்கி தரேன்னு முதல் 30 ரூபாவை அப்பா வாங்கிடுவாங்க. பிரியாணி செஞ்சு தரேன்னு ஏமாத்தி ரெண்டாவது 30 ரூபாவை அம்மா வாங்கிடுவாங்க. சரி மூணாவது 30 ரூபாவை வச்சாச்சு ஏதாச்சும் வாங்கலான்னு பார்த்தா 5 ரூபாய் டஸ்டரை உடைச்சதுக்கு மீதி 30 ரூபாவை நீங்க வாங்கிடுவீங்க. மிச்சம் என்கிட்ட ஒண்ணுமே இருக்காது மிஸ். பாத்தீங்களா சார்? பாத்தீங்களா சார்? பார்த்தேன் மேடம். நானாச்சு பிஸ்கெட் வாங்கி தரேன்னு 30 ரூபாய் வாங்கியிருக்கேன். ஆனா இவ பிரியாணி செஞ்சு தரேன்னு 30 ரூபாயை வாங்கி குழந்தைய ஏமாத்திருக்கா மேடம். 30 ரூபாய் பிரியாணி செஞ்சிருவியா நீ? 30 ரூபாய்க்கு பிரியாணி குழந்தைக்கு வேணா பண்ணலாம். பிரியாணின்னு லீவ் போட்டு இவரும் வீட்டுல உட்காந்தா 30 ரூபாய்க்கு 2 பேருக்கு எப்படி மேடம் பிரியாணி வரும்? சரி சரி, நம்ம குடும்ப விஷயம் இங்க எதுக்கு மேடம்? ஆனா நீங்க செஞ்சது தப்பு மேடம். எப்படி மேடம் 5 ரூபாய் டஸ்டருக்கு நீங்க 5 ரூபாய் மட்டும் வாங்கியிருந்தா அவகிட்ட ஒரு 25 ரூபாய் இருந்திருக்கும்ல. எதுக்கு 30 ரூபாய் வாங்குனீங்க? ஒரு டஸ்டர்லாம் வாங்க முடியாது சார். ஒரு பேக்ல 6 இருக்கும், அதான் 30 ரூபாய். அப்ப மீதி 5 டஸ்டர் பாப்பா கிட்டே கொடுத்துருவீங்களா மேடம்? இப்ப டஸ்டரா சார் பிரச்சனை? வேற என்ன பிரச்சனை? ஒரு சாதாரண மேக்ஸம் கூட வரல சார் உங்க பொண்ணுக்கு, அதான் சார் பிரச்சனை. மேடம் இப்ப நான் எப்படி மாத்தி கேட்டு அவளை கரெக்டா ஆன்சர் பண்ண வைக்கிறேன்னு பாருங்க. அழியா, இப்ப 3 நாளைக்கு டெய்லி உங்ககிட்ட 30 நோட் புக்கை கொடுத்தா மூணாவது நாள் உங்ககிட்ட எவ்வளவு நோட் இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. எப்படி ஒண்ணும் இருக்காது? ஆமா, புது ஸ்கூல் பேக் வாங்கி கொடுங்கன்னு எத்தனை வாட்டி கேட்டிருப்பேன். அந்த பழைய பேக்ல 30 நோட்டை வச்சா கிழிஞ்சி நோட்டெல்லாம் ஆட்டோலயே விழுந்துரும். அப்புறம் 3 நாள் கழிச்சு என்கிட்ட இப்படி நோட் இருக்கும். ஆஹா, இது சரிப்பட்டு வராது மேடம். ஆமா சார் அதேதான், இது சரிப்பட்டு வராது. ஆமா, நீங்க டெய்லி 30 ரூபான்னு 3 நாளைக்கு அவகிட்ட கொடுத்துருங்க. அதை வச்சு ஒரு பேக் வாங்கி கொடுத்துருவோம். ஏன்னா 30 நோட்டு டெய்லி சுமந்தாதான் புத்தி வரும். ஐயோ சார் சும்மா இருப்பா. இவர் இப்படிதான் மேடம் எப்பவுமே. இப்ப நான் கேக்குறேன் ஆழியா கிட்ட. ஆழியா, உன்கிட்ட நான் 30 லட்டா 3 நாளைக்கு கொடுத்தா மூணாவது நாள் உன்கிட்ட எவ்வளவு லட்டு இருக்கும்? லட்டு நீங்க செஞ்சீங்களா இல்ல கடையில வாங்குனீங்களா? நான் தான் செஞ்சேன். பாட்டி கிட்ட கேட்டு செஞ்சீங்களா இல்ல வீடியோ பார்த்து செஞ்சீங்களா? வீடியோ பார்த்துதான். அப்போ என்கிட்ட எதுவுமே இருக்காது. ஏண்டி தங்கம், அம்மா செஞ்ச லட்டு உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? எல்லாத்தையுமே சாப்பிட்டுருவியா?